ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருக்குறள் கல்வி அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி திருக்குறள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து கல்வி அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கல்வி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா படித்தா வந்து அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி ஒரு தலைமுறையவே மாற்றும். ஸோ கல்வியோட வேல்யூ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருவள்ளுவர் கல்வி அதிகாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். அதாவது இப்போது நம்ம இதுக்கு முன்னே டிஎன்பிஎஸ்சி இல்லை யூனிட் 8 இருந்தது, அதாவது நான் ஓல்டு சிலபஸ் சொல்கிறேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு குறள் கொடுத்துட்டு அதோட மீனிங் என்னன்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த குறளோட பொருளை வச்சு, அதாவது எவ்வாறு கற்க வேண்டும் அப்படின்னா குற்றமற கற்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால திருக்குறளில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்குமே நமக்கு மீனிங் தெரியணும். அப்போனா தான் நம்ம வந்து திருக்குறளில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட் அந்த குறள் பொருள் மட்டும் படிக்காமல் அந்த குறளோட மீனிங் என்ன அப்படின்றத டீப்பாக படிக்கணும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு வந்து மீனிங் தெரியணும். இப்போ கற்பவை கச்சபின் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த கசடர அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ கசடுனா குற்றம், கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து தமிழில் வந்து திருக்குறள் வந்தால் நம்ம கிளியர் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த சொற்பொருள் அதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் திருக்குறளில் இருந்து நிறைய வரலாம். ஸோ அப்படி இருக்கப்போ திருக்குறளில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்குமே நமக்கு மீனிங் தெரியணும். இப்போ இருக்க சிலபஸ் யூனிட் 6லையுமே திருக்குறள் டாபிக் வந்து நமக்கு உண்டு. ஸோ இது வந்து திருக்குறள் வந்து பொருள் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க, இல்லை ஒரு குறள் கொடுத்து மிஸ்ஸிங்காக இருக்க அடி வந்து கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை இப்போது. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்குமே, அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த திருக்குறள் கொடுத்துட்டு இதில் வந்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள், அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகுந்த திருக்குறளை கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த கசடரை மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி கொஸ்டின் இருக்கப்போ நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ கசடு அப்படின்னா குற்றம், நிற்க அப்படின்னா கச்சவாறு நடக்க அப்படின்ட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அதாவது வாழும் உயிருக்கு இரு கண்களாக ஆகுவது எது அப்படின்ட்டு கேட்கலாம். எண்ணும் எழுத்தும் இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதருக்கு கண்கள் என கூறுவர். ஓகேவா? ஸோ எண் அப்படின்னா என்னென்னா எண்கள் மீன்ஸ் நம்ம படிக்கிற ஒவ்வொரு இதுவும். ஓகேவா? எழுத்து அப்படின்றது வந்து இலக்கண இலக்கியங்கள், அதாவது எண்கள் வந்து கணக்கு அந்த மாதிரி சொல்லலாம். எழுத்தை வந்து இலக்கிய இலக்கணங்கள், அதாவது வரி வடிவம் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணும் எழுத்தும் இந்த ரெண்டுமே வாழும் உயிருக்கு, அதாவது வாழ்கிற உயிர்கள் எல்லாத்துக்கும் கண்கள் போன்றது இதுதான் அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து 3வது குறள் பாருங்கள். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கல்வி கற்றவங்க மட்டும்தான் கண்ணுடையவராம். கல்லாதவர் வந்து எதற்கு ஓமைப்படுத்தியிருக்காருன்னா, முகத்தில் 2 புண்ணு தான் இருக்கு அவங்களுக்கு வந்து கண் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் பாருங்கள். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது உவப்ப அப்படின்னா மகிழ்ச்சியாக சொல்லுவோம், தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் அப்படின்ட்டு எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். இது புலவர்லாம் யாருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு நல்லா படித்தவங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறையா அறிவுரை சொல்லுவாங்க, அவங்க எப்படி கிளியர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் டைம் இவங்களை எப்போ பார்ப்போம் அந்த மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. இது வந்து யாருக்கு இருக்கும்னா, அறிவில் சிறந்த கல்வி கற்றவங்களை பார்த்து பேசும்போது இப்படி இருக்கிறது தான் அந்த புலவரோட தொழில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள்.
உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பணக்காரங்க, அதாவது செல்வம் உடையவர்களுக்கு முன்னாடி ஏழை வந்து எப்படி நிற்பாங்க, பணிந்து இறக்கப்பட்ட அந்த மாதிரி நிற்பாங்கல்ல. ஸோ அதை மாதிரி கற்றவருக்கு முன்னாடி ஒரு ஏழை எப்படி பணிவாக நிற்கிறாங்களோ அதை மாதிரி கற்றவருக்கு முன்னாடி கல்லாதவர் வந்து பணிந்து கற்கணும். அப்படி பணிந்து கற்றாதான் அவங்க வந்து உயர்ந்தவர். பணிந்து கல்லாதவர் வந்து தாழ்ந்தவர். அதாவது கற்றவருக்கு முன்னாடி கல்லாதவர் வந்து ஒரு பணிவு இருக்கணும். பணிவோடு அவங்க கிட்ட கற்றுக்கொள்கிறவங்க தான் உயர்ந்தவர். அப்படி பணிவு இல்லாமல் இருக்கவங்க வந்து தாழ்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் அப்படின்னா என்னன்னா செல்வர், ஓகேவா, செல்வம் உடையவர். இல்லார்னா ஏழை, ஏக்கற்றுனா கவலைப்பட்டு, கடையர்னா தாழ்ந்தவர், ஓகேவா. அடுத்தது பாருங்க, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அதாவது இப்போ ஒரு கிணறு தோன்றோன்னு வச்சுக்கோங்களேன், மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். அதாவது நூல்களை கற்க கற்க அறிவு வளரும். அதுக்கு ஓமை வந்து மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அப்படின்ட்டு அந்த கேணியை சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறளில் வந்து ஓம உருவு எதுவுமே வெளிப்படையாக வரலை, சரியா. அப்போ இது என்ன ஓமை அணினா எடுத்துக்காட்டு ஓமை அணியில் வரும். ஓம உருவு வந்து வெளிப்படையாக வந்தால் அது வந்து ஓமை அணிக்கு கீழே வரும், ஓகேவா. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஸோ இது சொற்பொருள் பாருங்க. தொட்டனைத்து அப்படின்னா தோன்ற அளவுக்கு, மாந்தர்னா மக்கள், கேணினா கிணறு, நமக்கு தெரியும், ஓகேவா. அடுத்தது பாருங்க, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்குறாங்க. அதாவது இது ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க. மன்னருக்கு வந்து தன் தேசமல்லால் பிற நாட்டில் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ட்டு அதே மீனிங்கில் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் வந்து கல்வி கற்றிருக்கானா அவனுக்கு வந்து எந்த நாடுமே அவன் நாடு மாதிரி தான், எந்த ஊருக்கு போனாலும் அவனுக்கு வந்து அவன் ஊர் மாதிரி தான். இதெல்லாம் தெரிஞ்சும் சிலர் ஏன் இன்னும் கற்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சாந்துணையும் மீன்ஸ் என்ன அப்படின்னா சாகும் வரையிலும், ஓகேவா. அடுத்தது 8வது குறள் பாருங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. அதாவது ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஏமாப்புனா பாதுகாப்பு, ஓகேவா. ஒருமைக்கண் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவிக்கும் பாதுகாப்பு தரும். அடுத்தது பாருங்க, 9வது திருக்குறள். தாமீன் புரிவது உலக இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இதிலிருந்து எப்படி கொஸ்டின் வரலாம்னா, கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவது எதனால் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, அவங்க இன்பம் அடையும் கல்வியால் உலகமும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் வந்து மென்மேலும் கற்க விரும்புவார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தாமேன் புரிவது உலக இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் வந்து மென்மேலும் கற்க விரும்புவர். அந்த காமுறுவர் அப்படின்னா விரும்புவர், ஓகேவா. அடுத்தது 10வது குறள் பாருங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது அப்படின்னா கல்வி தான். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறந்த செல்வம் அப்படின்றது என்ன அப்படின்னா கல்வி மட்டும்தான், மற்ற செல்வம் எல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம். ஸோ இதில் இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 7th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் இருக்கிற திருக்குறள். ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துடலாம். உவப்ப தலைக்கூடி அந்த டேஷ் வந்து உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதுக்கடுத்து பாருங்க, மாறியுள்ள குறளை முறைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு. அடுத்தது தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. பிரித்தெழுதுக பாருங்க. கசடற கசடு கூட்டல் அற, அதாவது குற்றம் இல்லாமல். எழுத்தன்பனா எழுத்து கூட்டல் என்ப. மணற்கேணி அப்படின்னா மணல் கூட்டல் கேணி. கற்றறிந்தார் கற்று கூட்டல் அறிந்தார். சேர்த்தலுக்கு பாருங்க. எண் கூட்டல் என்பனா எண்ணென்ப அப்படின்ட்டு வரும். கண் கூட்டல் உடையார் அப்படின்றது கண்ணுடையார் அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த சொற்சொடர் வேண்டாம். இதுக்கப்புறம் சிறுவினா குருவினா தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு இந்த குறள் மட்டும் ஒன்ஸ் அகைன் பார்த்துடலாம். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக.
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனைத்து ஊறும் மலர்க்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. தாமின்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி அதிகாரம் இதோட முடிந்தது. ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வேறு ஒரு அதிகாரத்தில் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், கமெண்ட் செக்ஷனில் கல்வி எத்தனாவது அதிகாரம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அது போக எந்த இயலுக்கு கீழே அண்ட் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் இருக்குல்ல, ஸோ அதில் எந்த இதுக்கு கீழே கல்வி அதிகாரம் வரும் அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு திருக்குறள் அதிகாரத்தோடு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.